ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பில்கிரிமோட ஆல்ஃபா ஆர்புட்டின் அண்ட் விட்டமின் சி சீரம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ஃபா ஆர்புட்டின் அண்ட் விட்டமின் சி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ஃபா ஆர்புட்டின் அண்ட் விட்டமின் சி ரெண்டுமே வந்து பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுறது. இந்த ஆல்ஃபா ஆர்புட்டின் வந்து நீங்கள் தனியாக யூஸ் பண்ணுறீங்க, வேறு பிராண்டில் வந்து தனியாக இருக்குது ஆல்ஃபா ஆர்புட்டின் மட்டும் விட்டமின் சி இல்லாமல் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாமா? பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. தென் விட்டமின் சியும் வந்து அப்படி தான், பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ்க்கு நீங்கள் விட்டமின் சி சீரம் தனியாக கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் வாங்கினது வந்து ஒரு ட்ரையல் பேக்காக தான் வாங்கினேன். ஸ்மிட்டன்னு சொல்லி ஒரு ஆப்பில் பாருங்கள், இந்த சின்ன பேக் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ண ஒரு 2 to 3 டேஸ்லேயே எனக்கு வந்து ஃபேஸ் வந்து செம்ம ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருந்ததுனால தான் நான் இந்த பெரிய பேக் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த பேக் வந்து நான் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் வாங்கினேன். பாருங்கள், இது ஒரு பிரைட்னிங் சீரம்னு சொல்லி அதிலே கொடுத்துருப்பாங்க. தென் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட்டபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கண்டிப்பாக இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து சூட்டபிளாக தான் இருக்கும். ஏன்னா என்னோடய அம்மாவுக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின், அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கும் சூட்டபிளாக இருக்குது. எனக்கு வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின், எனக்குமே வந்து இது சூட்டபிளாக தான் இருக்குது. வாட் டைம் டு யூஸ், எந்த டைம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம்? மார்னிங் டைம் யூஸ் பண்ணலாமா இல்லை நைட் டைம் யூஸ் பண்ணலாமா? 2 டைமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். மார்னிங் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். சீரம் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு தென் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடணும். அதுவும் வந்து SPF 50 PA+++ இருக்கிற சன்ஸ்க்ரீனாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தென் நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன்லாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வர அப்டேட்ஸில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். தென் நீங்கள் ஈவினிங் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரம் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். தென் 2 to 3 ட்ராப்ஸ் தான் நீங்கள் வந்து போடணும். இல்லைனா உங்கள் ஃபேஸ்க்கு வந்து எவ்வளோ ட்ராப்ஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது வந்து சூட்டபிள், ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, ப்ரெக்னென்சி சேஃப் கிடையாது. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் இது யூஸ் பண்ணக்கூடாது. விட்டமின் சி சீரமாக இருந்தாலும் சரி, அதுவுமே வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் எந்த சீரம் யூஸ் பண்ணுறீங்கனாலும் அது வந்து ப்ரெக்னென்சி சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தென் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜென்ரல் கிளென்சர் வச்சு உங்கள் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த சீரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டிடுறேன் பாருங்கள். ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி தான் இருக்கும் பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தென் இப்படி பம்ப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ ட்ராப்ஸ் வேணுமோ போட்டுக்கலாம். 2 to 3 ட்ராப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ்க்கு போதும். தென் நீங்கள் நெக் ஏரியாவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நெக்குக்கு தேவையான அளவு நீங்கள் இந்த ட்ராப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் 2 ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணணும். ரொம்பவும் மசாஜ் பண்ணக்கூடாது, லைட்டாக தான். இல்லை நீங்கள் எதனால் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணணுன்னா, உங்கள் கை ஃபுல்லாக வந்து சீரம் வந்து அப்சார்ப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வந்து போகாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சீரம் வந்து கம்மி அமௌண்ட்டில் வந்து யூஸ் பண்ணணும். தென் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவுமே வந்து அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா 2 ஃபிங்கர்ஸ் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி இப்படி வந்து நீங்கள் போடுங்க. பாருங்கள், அது குயிக்காக அப்சர்வ் ஆகிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் என் கையில் போட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தென் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் வந்து உங்கள் ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. நான் இது வந்து ஒரு 30 டேஸ் சேலஞ்சாக வந்து என்னோடய பிரதரோட ஃபேஸில் நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். தென் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போடணும். நார்மல் மாய்ஸ்சரைசர், ஆலிவேரா ஜெல் இல்லைனா ஹையலுரானிக் ஆசிட், 3ல் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதும் வந்து ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷன் இருக்கிற எந்த ஒரு வேரியண்ட் இருக்கிற எந்த மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணாதீங்க. ஹையலுரானிக் ஆசிட் வந்து சேஃப் தான். தென் ஆலிவேரா ஜெல்லும் வந்து உங்களுக்கு சேஃபாக தான் இருக்கும். இது 2 நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். நார்மல் மாய்ஸ்சரைசராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் அதில் இல்லாத மாதிரி யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ மந்த்ஸ் யூஸ் பண்ணலாம்? 3 மந்த்ஸ் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் 1 மந்த் இல்லைனா 1.5 மந்த் கண்டிப்பாக வந்து பிரேக் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து உங்களோட ஸ்கின் வந்து ப்ரிப்பேர் ஆகும். தென் உங்களுக்கு தேவைப்பட்டால் திரும்ப நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.